300 ஏக்கர் அளவுக்கு பார்க்கிங்க்கு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதில் ஒரு போதாமை இருக்கிறது. அதனால் வண்டிகள் அங்கே போய் சேர்ந்து பார்க்கறதுல சவால் இருக்கிறது. இது ஆட்டோமேட்டிக்காக போக்குவரத்து நெரிசலுக்கு வழிவகை செய்து விடுகிறது. அது ஒரு பெரிய சவாலாக உருவாகி இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் மாநாடு தொடங்கிறதுக்கு நேரம் இருக்குது. பல பகுதிகளிலேருந்து இன்னும் வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நேராக போனோன்னா விஐபி என்ட்ரன்ஸ் கிட்ட குளிர்பானங்களும் கூட விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு இன்னும் சில மணி நேரங்களில் வந்து நடக்க இருக்கிறது. காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தற்போது விஐபிகள் செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு தாவேகாத நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து இலவசமாக குளிர்பானங்கள் கொடுத்து வருகின்றனர். காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் அந்த குளிர்பானத்தை வாங்குவதற்காக அவர்கள் தள்ளுமுள்ளில் ஏற்படக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மினிடோரை சுற்றி கொண்டு அந்த தொண்டர்கள் அந்த குளிர்பானத்தை வாங்குவதற்காக அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலையிலிருந்தே பாத்தீங்கன்னா சாரசாரையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பகுதிகளில் இந்த சூழல்ல தற்போது தொண்டர்கள் வந்து அந்த குளிர்பானங்களை போட்டி போட்டு வாங்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. காரணம் வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவர்கள் வந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரோ குளிர்பானமோ அதை வாங்குவதற்கு மிகுந்த ஆர்வத்துடனோ ஒரு அந்த தாக்கத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வாங்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வந்து நிர்வாகிகள் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பா அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டு இருக்கு. வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் இலவசமாக உடனடியாக வழங்க வேண்டும் என்று விஜய் வந்து கட்டளை பிறப்பித்த சூழல்ல தொடர்ந்து வந்து நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகள், அதாவது வந்து பார்க்கிங்கா இருக்கட்டும், மாநாட்டு திடலா இருக்கட்டும், மாநாட்டு திடலை சுற்றியுள்ள பகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே வந்து அவர்களுக்கு வந்து அந்த குளிர்பானம் மற்றும் தண்ணீரை வந்து கொடுப்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இருக்கு. அதன்படிதான் வந்து தற்போது வந்து நீங்க தொண்டர்கள் வந்து அவர்களுடைய மாநாட்டுக்கு விஜய் பார்ப்பதற்காக வரக்கூடிய காட்சிகள் இருக்க முடியும். ஒரு தொண்டர் நமக்காக வெயிலில் இருக்கும் போது கூட எனக்காக காத்து வீசுறாரு. ஆனா ரொம்ப நன்றி. உங்க தலைவரை பார்க்க வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்ப்புல இருக்கீங்க? எல்லாமே எதிர்பார்ப்பு தான். எல்லாமே புதுமை தான். வருங்காலம் எங்கள் தான். வருங்காலமும் எங்கள் தான். வர சட்டமன்ற தொகுதி எல்லாமே எங்கள் தான். வெயில் இவ்வளவு அதிகமா இருக்கு. மாநாடு தொடங்க 3 மணி ஆகும். இப்போ நீங்க காத்திருக்கீங்க. ஒதுங்க நிழல் கூட இல்ல. என்ன தளபதியை பார்க்க வந்துடும். தளபதியை பார்க்க வந்துடும். நீங்களே இல்ல. இது போன்று தளபதியை பார்ப்பதற்காக மிகுந்த பாசத்துடன் ஆர்வத்துடன் இருக்காங்க. மதுரை மக்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீரையும் குளிர்பானத்தையும் இலவசமாக வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. மாநாடு இனி நடக்கிறதுக்கு இனி ஒரு 2-3 மணி நேரங்கள் இருக்கு. மாநாடு முடிந்து செல்லக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அவர்களுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் வந்து கவனித்து வருகிறார்கள். ஆனால் வெயிலின் தாக்கம் மிக கடுமையா இருக்கு. அதை நம்ம இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்ன நடந்திருக்கு என்பது. தொடர்ந்து இந்த மாநாட்டு திடல்ல ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற சூழல் காணப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன்.
ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது போன்ற நிறைய பரபரப்பான சுவாரஸ்யங்கள் நிறைந்த காட்சிகளோடு இணைகின்றோம். ரொம்ப முன்கூட்டியே இந்த மாநாடு தொடங்கவும் இருக்கிறது நேர்களே. திட்டமிட்ட நேரத்தை அதற்கு முன்னதாகவே இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. மாநாட்டுடைய பல பகுதிகள் நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.